சால்வேஷன் ஆஃப் இந்தியா வழங்கும் ஜீவ வார்த்தை தேவ செய்தி. பாஸ்டர் கே. மோசஸ் மாரியப்பன், மதுரை. ஆண்டவருடைய நல்ல நாமத்திலே தொலைக்காட்சி ஊடாக பார்த்து கொண்டிருக்கிற, ஆன்லைன் இணைந்து கொண்டிருக்கிற உங்களையும் அன்போடு வாழ்த்துவதிலும் தோத்திரங்களை செலுத்துவதிலும் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களுக்கு தெரிந்திருக்கிற இந்த ஊழியங்களை குறித்து, இது அரசு அங்கீகாரத்தோடு முற்றிலும் பார்வையற்ற என்னை கொண்டு தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகளுக்காய் செய்யப்படுகிறது என்பதை மற்றவர்களுக்கும் அறிமுகம் செய்து வைக்க உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். எப்படி அறிமுகம் செய்து வைக்கிறது? ஏதோ டிவியில் பார்க்குறோம், டக்குன்னு ஓடிடுது அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அரை மணி நேரம் போடுறதுக்கே ஒரு நாளைக்கு எவ்வளோ செலவாகுதுங்கிறது எங்களுக்கு தான் தெரியும். யூடியூப் சேனல் இருக்கு, சால்வேஷன் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி மதுரை என்கிறதான யூடியூப் சேனல் இருக்கு. அந்த யூடியூப் சேனலை நீங்க விசிட் பண்ணீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல என்ன செய்யப்பட்டிருக்கோம் எல்லாமே ரொம்ப அழகாக கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த நாளில் என்ன பேசலாம் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்டபோது, சிலருக்கு காரணமில்லாத காரியங்களுக்காக டென்ஷன், எரிச்சல் வருது. உண்மையா இல்லையா? சில காலங்களிலே சில காரியங்களுக்கு அவசியமே இல்லாம இருக்கும். அதை தெரிஞ்சுக்கிட்டு ஒதுங்கி நம்ம இருக்க மாட்டோம், டென்ஷனை கூட்டிக்கிட்டே இருப்போம். இன்னைக்கு அதை பத்தி தான் ஒரு அழகான காரியத்தை சங்கீதம் 37 முதலாம் வசனத்திலிருந்து உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறேன். இந்த டென்ஷன் வரும்போது என்ன வருங்கிறத நான் அந்த வசனம் முடிஞ்ச உடனே ஏன் இதை செய்யக்கூடாது, ஏன் நமக்கு இது தேவையில்லைங்கிறதையும் சொல்லி கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சங்கீதங்களின் புத்தகம் 37வது சங்கீதம் முதல் வசனத்தை வாசிக்க கேட்போம். பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே, பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே, நியாயக்கேடு செய்கிறவர்கள் மேல், நியாயக்கேடு செய்கிறவர்கள் மேல் பொறாமை கொள்ளாதே, பொறாமை கொள்ளாதே. கரங்களை தட்டி கடவுளுக்கு ஒரு நன்றி சொல்லுமா? இந்த உலகத்துல பொல்லாதவன் சொல்லி ஒரு கூட்டம் எப்பவுமே இருக்கத்தான் செய்யும். இயேசு கிறிஸ்து காலத்துல பொல்லாத கூட்டம் இருந்துச்சா இல்லையா? அதற்கு பின்னாடி ஆபிரகாம் காலத்திலே பொல்லாத கூட்டம் இருந்துச்சா இல்லையா? ஈசாக்கு காலத்துல பொல்லாத கூட்டம் இருந்துச்சா இல்லையா? இருந்துச்சு. யாக்கோபு காலத்துல, மோசே காலத்துல பார்வோனுங்கிற ஒரு பொல்லாத கூட்டம், கோபாவியன் புத்திரர்னு ஒரு பொல்லாத கூட்டம் இருந்துச்சு. அப்ப அந்த சந்ததியில வந்திருக்கிற நமக்கும் இன்னைக்கு பொல்லாத மனிதர்கள் என்ன செய்வாங்க? இருப்பாங்க. ஆனா அவங்கள பார்த்து நம்ம என்ன செய்யக்கூடாதான்? எரிச்சல் அடையக்கூடாதான். சில பேரை நான் பார்ப்பேன், எப்ப பார்த்தாலும் யாராவது தவறு செய்யறவங்களை குறித்து டென்ஷன்லயே இருப்பாங்க. நான் என்ன சொல்றேன், அவங்க தான் தவறு செய்யறாங்கன்னு தெரியுதுல, அவங்க கிட்ட நீ ஏன் போற? அவங்க கிட்ட நீங்க ஏன் பழகுறீங்க? ஒருவேளை அதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதை பழகிக்கிட்டு நீங்க வாழ பழகிக்கங்க, எரிச்சல் அடையாதுங்க. ஏன் எரிச்சல் அடையக்கூடாதுன்னு நான் சொல்றேன் தெரியுமா? இந்த எரிச்சல் என்பது பாவத்தை தூண்டுகிற ஒரு காரியம். ஒண்ணுமில்ல, ஒரு பிரச்சனை இந்த சர்ச்சில் ரொம்ப நாளா போய்கிட்டு இருக்குல்ல. உனக்கு போனா எனக்கு என்னையா, அப்படித்தானங்க? சரி, ரைட், ஓகே. எனக்கு சில நேரங்களில் சில காரியங்கள், இதை செஞ்சிருவோமா, அதை செஞ்சிருவோமா, அப்படி பண்ணிடுவோமா, இப்படி பண்ணிடுவோமா, அவரை பார்த்துருவோமா, இவரை பார்த்துருவோமா அப்படின்னு நினைப்பேன். எவரையும் பார்க்காம இந்த பைபிளை பார்த்தேன். போடா, என்ன நடந்தாலும் சரி, நாம இருக்க வேண்டிய இடத்துல நாம கரெக்டா இருப்போம். கர்த்தர் எல்லாவற்றையும் நேர்த்தியாக, சமாதானமாக, சந்தோஷமாக இருக்கும்படி செய்வார்னு சொல்லிக்கிட்டே வரேன். இப்ப சூழ்நிலைகள் மாறிக்கொண்டே வருகிறது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒருவேளை நான் டென்ஷன் ஆகி, எரிச்சல் ஆகி ஏதாவது ஒண்ணு நான் செஞ்சுக்கிட்டே இருந்தேன்னா, ஒண்ணு பகைமை வளரும், இன்னொன்று பிபி ஏறும், பிரஷர் ஏறும், சுகர் லோ சுகர் ஹை சுகர் வரும்,
நான் போய் படுக்கையில் படுத்துருவேன். உண்மையா பொய்யா? வேதம் ரொம்ப அழகா தெரியுது. பொல்லாப்பு அழகாய் சொல்லுகிறது. பொல்லாப்பு செய்யறவங்க இந்த உலகத்துல இருப்பாங்க, நிச்சயமா இருப்பாங்க. தெருவுக்கு தெருவு இருப்பாங்க, கிராமத்துக்கு கிராமம் இருப்பாங்க, பட்டணத்துக்கு பட்டணம் இருப்பாங்க, சபைக்கு சபை கூட இருக்கும். என்னையா சொல்றீங்க? சபைக்கு சபை இருக்குமாங்க? இருக்கும் இருக்கும் இருக்கும். நிறைய பேர் சபை கட்டுறாங்கல்ல, இது எப்படி கட்டுறாங்க? காடுகளில் போய் மரத்தை வெட்டி சபையா கட்டுறாங்க. இருக்கிற 4 பேரை சேர்த்துக்கிட்டு இங்கிருந்து கலட்டிக்கிட்டு போய் சபையை உண்டாக்குறான். அதெல்லாம் என்ன கூட்டம்? பொல்லாத கூட்டம். உண்மையா பொய்யா? விளங்குதா? இப்போ பொல்லாதவர்கள் நிச்சயமா இருப்பாங்க. நன்மை என்றால் ஒன்று இருந்தா தீமைன்னு ஒன்று இருக்கும். இருக்கா? வெயிலுன்னு ஒன்று இருந்தா மழைன்னு ஒன்று இருக்கும். அப்படித்தானே? இரவென்று ஒன்று வந்தால் பகலன்னு ஒன்று இருக்கும். விளங்குதா? இப்போ அப்போ நல்லவன்னு ஒருத்தர் இருந்தாருன்னா, இப்ப செல்வராஜ் நல்லவரா இருந்தா பக்கத்திலே பாலனே கெட்டவரா இருப்பார். பாலனே நல்லவரா இருந்தா செல்வராஜ் கெட்டவரா இருப்பார். பாத்தியா இப்ப எப்படி இருக்கு? இது என்னைய வம்புல மாட்டி விடுற வேலையா இருக்க. இது ஒரு உதாரணத்துக்கு, ஒரு உதாரணத்துக்கு. இப்ப லேடிஸ் பக்கம் சொல்லுவோமா? வேணாமியா, என் பேரை சொல்லிடாதையா. சொல்லல, பயப்படாதீங்க. ஏன்னா ஆண்களுக்கு கூட பேரை சொல்லலாம், பெண்களுக்கு என்ன சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து இன்னொன்று சொல்லியிருக்காங்க, சொல்லக்கூடாது பெண்களிடத்திலே ரகசியம். சொல்லி பாருங்களேன், தெரியும். ஏக்கா 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 ஏக்கா. சரி போகட்டும். என்னதுமா? பேர் சொல்ல வேண்டாம். வேண்டாம், அது தவறு. ஆனா ஒரு காரியம், நல்லவங்க இருக்கிற இடத்துல கண்டிப்பா கெட்டவங்க இருப்பாங்க. இயேசு கிறிஸ்து நல்லவர். இயேசு கிறிஸ்து நல்லவர். ஒத்துக்கிறீங்களா இல்லையா? இல்ல இயேசு கிறிஸ்து கிறிஸ்தவரா? நேத்து ஒரு இடத்துல என்னைய ஒரு பட்டிமன்றத்துக்கு கூப்பிட்டாங்க. இயேசு கிறிஸ்து புரட்சியாளரா போதனையாளரான்னு. போதனையாளரா புரட்சியாளரான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், நீங்க 2 பேருமே வியாக்கியானஆளர்னு எனக்கு தெரியும், நான் வல்லடா அப்படின்னு. ஏன்னா ஒரு கூட்டம் இருக்கும், ஆண்டவரே சொல்லிட்டு போயிட்டாரு, வியாக்கியானம் பண்ணுகிறவர்கள் வியாக்கியானம் பண்ணட்டும். அப்ப எல்லாமே இருக்கும். அவங்களை கண்டு நீங்க என்ன செய்யக்கூடாது? டென்ஷன் ஆகக்கூடாது. டென்ஷன் ஆனா யாருக்கு பாதிப்பு? உங்களுக்கு தான் பாதிப்பு. மனைவி கொஞ்சம் சரியில்லாம இருக்கிறாங்களா, டென்ஷன் ஆகிறத குறைச்சிட்டு கடவுள் பாதத்தில் உட்காரு, சரியா போயிடும். கணவன் கொஞ்சம் பொல்லாத ஆளு, காசை கொடுக்காம தலைக்கு வச்சுக்கிட்டே படுக்கிறேன், கட்டினது எதுக்குன்னு தெரியல, உட்காந்து ஜோம் பண்ணு, கடுகடுன்னு இருக்காத. உடம்பு போயிரும்மா, உங்க உடம்பு போயிரும். விளங்குதா உங்களுக்கு? தெளிவா சொல்லியிருக்கு வசனம். நியாயக்கேடு செய்கிறவர்களை குறித்து பொறாமை கொள்ளாதே. ஆண்டவர் ரொம்ப அழகா செவுட்டில் அடிச்ச மாதிரி முதல் சங்கீதத்திலே தாவீது மூலமா பேசிட்டாரு. முதல் வசனத்துல என்னமா சொன்னாங்க? கொஞ்சம் வாசிங்கம்மா. இதெல்லாம் தெரியுது சாரு. அப்ப அங்கேயே போய் நம்ம உட்காந்துக்கிட்டு அவன் இப்படிப்பட்டவையோ அவன் இப்படிப்பட்டவையோ, எனக்கெல்லாம் வர்ற ஆத்திரத்துக்கு வரக்கூடாது சார். உங்க உடம்பு போயிரும், உங்க உடம்பு போயிரும். 4 வார்த்தை சேர்ந்து பிடிச்சுக்கிட்டு 4 வார்த்தை சேர்ந்து கத்தி பேசி எத்தனை வீட்டில் நெஞ்சு வலி வந்திருக்கு யோசிச்சு பாருங்க. அவன் பொல்லா புள்ளவன் தெரியும், அவன் துன்மார்க்கன் தெரியும், அவன் நியாயக்கேடு செய்கிறவன் தெரியும். அவங்ககிட்ட போய் என்ன செய்யக்கூடாது? உட்காரக்கூடாது. இந்த தாவீதினுடைய வாழ்க்கையை போல வேற ஒரு வாழ்க்கை ஒரு டெபினேஷனுக்கு கொடுக்க முடியுமா அப்படின்னா கொடுக்கவே முடியாதுங்க. 1 சாமுவேலின் புத்தகம் 18வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்க கேட்போம். 1 சாமுவேலின் புத்தகம் 18வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நல்லா இருக்கும் பாருங்க வசனம். எத்தனை முறை தியானிச்சாலும் இன்னும் நிறைய பேருக்கு உரைக்க மாட்டேங்குது. எப்ப பார்த்தாலும் சரி, அவன் இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு என் கையில கிடைக்கட்டும் பிரதர், எனக்கு ஒரு சமயம் மாட்டட்டும், அவ என் கையில சிக்கட்டும். ஏங்க உங்க உடம்ப போட்டு டென்ஷன் ஆக்குறீங்க? என்கிட்ட இருக்கிற தம்பி கூட அதிகமா சொல்லுவான், அண்ணே ஒரு கை பார்த்துருவோமானேன்னு. வேண்டாம், நான் கர்த்தருக்கு வேலை கொடுக்குற ஆளு. பல தடவை சொல்லியிருக்கேன் என் தம்பிமார்கள்ட்ட,
நான் கர்த்தருக்கு வேலை கொடுக்குற ஆளு, நான் ஏன் அவனை பத்தி டென்ஷன் ஆகி என் மூளையை வேஸ்ட் ஆக்கணும்? சொல்லுங்க. என் குடும்பத்திலையும் சரி, என்னுடைய ஊழியத்திலையும் சரி, என்னுடைய நண்பர்களா இருந்தாலும் சரி, யார் என்ன பண்ணினாலும் சாதாரணமா எரிச்சல் படவே மாட்டேன். போட்டோம், அவ்வளவுதான் 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 விட்டுருவேன். இங்க பாருங்க, தாவீது என்ன செய்யறார் பாருங்க. 18வது அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். மறுநாளிலே தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல் இறங்கிற்று. அவன் வீட்டிற்குள்ளே தீர்க்க தரிசனம் சொல்லிக் கொண்டிருந்தான். அப்பொழுது தாவீது தினந்தோறும் செய்கிறபடி தன் கையினால் சுரமண்டலத்தை வாசித்துக் கொண்டிருந்தான். சவுலின் கையிலே ஈட்டி இருந்தது. அப்பொழுது சவுல் தாவீதை சுவரோடே சேர்த்து உருவ குத்தி போடுவேன் என்று ஈட்டியை அவன் மேல் எறிந்தான். ஆனாலும் தாவீது விலகி 2 தரம் அவனுக்கு தப்பினான். ஆமென். என்ன செஞ்சிருக்கணும் தாவீது? நாசமா போற சவுல் எல்லாம் உருப்படவே மாட்டேன் சொன்னாராங்க. சொல்லுங்க, சொன்னாரா? எரிச்சல் அடைஞ்சாரா? ஈட்டியை வச்சு குத்துறான், ஈட்டியை வச்சு எரியிறான். விலகுனது 2வது விஷயம். நீங்க விலகிட்டு சும்மா இருந்துருவீங்களா? உங்களை ஒருத்தர் கல்லை கொண்டு எரியிறாரு, இங்க விலகிட்டீங்க, சும்மா இருந்துருவீங்களா? பார்க்குறேன் இன்னைக்கு தப்பிச்சுட்ட, இன்னைக்கு ஏதோ ஆள் இருக்கும்போது தப்பிச்சுட்ட, நான் பார்த்துக்கிறேன். தாவீது என்னைக்கு எந்த இடத்துலயாவது சவுலு பிசாசு மவனே அப்படியா சொன்னாரு? உன்னைய வச்சுக்கிறேன்டா அப்படியா சொன்னாரு? எரிச்சலா பேசினாரா? கோவப்பட்டாரா? இந்த தாவீது என்ன செஞ்சார் தெரியுமா? 23, 22 அதிகாரங்களில் நீங்கள் படித்து பார்க்கும்போது, அவன் மலைஜலாதிக்கு போகும்போது சால்வையை கட் பண்ணிட்டான், செம்பை எடுத்துட்டு வந்துட்டான். இதையெல்லாம் கண்டுபிடிக்க முடியலையேன்னு சொல்லி பேசி பதில் பேசும்போது இந்த சம்பாஷணையெல்லாம் நமக்கு தெரியும். இது தாவீதின் சத்தம் அல்லவான்னு கூப்பிடுறாரு சவுலு. அப்பவும் தாவீது என்ன சொன்னா தெரியுமா? என் தகப்பனே. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அன்பான தேவஜனமே, நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே, நம்முடைய ஊழியங்களிலே, நம்முடைய பணிகளிலே எல்லா விதத்திலும் பொல்லாத மனிதர்கள் நிச்சயமாக இருப்பார்கள். கெட்டது செய்யக்கூடியவர்கள் நிச்சயமாக இருப்பார்கள். நியாயத்தை புரட்டுகிறவர்கள் நிச்சயமாக இருப்பார்கள். ஆனா அவனை பார்த்து எரிச்சல் அடைஞ்சு, அவன் நல்லா இருக்கானே, அவன் கார்ல போறானே, அவன் பிளைட்ல போறானே, அவன் பொண்டாட்டி கழுத்து நிறைய போட்டிருக்காளே, இப்படி சொல்லக்கூடாது. உங்களுக்கு வேணும்னா கர்த்தரிடத்தில் கேட்கணும். அவனே தப்பான வழியில சம்பாதிச்சிருப்பான்னு தெரியும். ஆனா அவனை பார்த்து, அவன்லாம் இப்படி சம்பாதிக்கிறான் ஐயா, கெட்டா வைட்டா, நல்லா தானே கொழுன்னு தின்னு விட்டு அலையிறேன், அப்படி தானேங்க? ஆனா நம்ம அப்படி என்ன செய்யக்கூடாதான்? பேசக்கூடாதான். அப்படி நம்ம என்ன செய்யக்கூடாதான்? எரிச்சல் அடையக்கூடாதான். ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இப்பவும் சொல்றேன். அவர் வட்டி கொடுக்கிறாரு, இவர் வட்டி கொடுக்கிறாருன்னு சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், அந்த வட்டிக்கு கொடுக்கறதுக்கும் கூட அவங்க அந்த ஒரு நேர சாப்பாட்டை குறைச்சு இல்ல அதை பத்திரமா பாதுகாத்து தானே கொடுத்துருப்பான். அதை பார்த்து நீ ஏன் டென்ஷன் ஆகுற? முடிஞ்சா நீயும் சம்பாரி, நீயும் நியாயமான வட்டி கொடு. வட்டி கொடுக்கறது தப்பு. ஆனா இனி என்ன செய்யக்கூடாது? எரிச்சல் அடையக்கூடாது. அவனுக்கு என்னையா உட்காந்து சாப்பிட்றேன், உட்காந்து சாப்பிட்றதுக்கும் அந்த நோட்டை பத்திரமா வச்சிருக்கணும் சார், கணக்கு பத்திரமா எழுதணும் சார், வட்டி கொடுக்கலைன்னா வீட்டுக்கு போய் கேட்கணும் சார், இவ்வளவு வேலை இருக்கு சார். நீ உட்காந்துக்கிட்டு சட்டம் படிச்சுக்கிட்டு இருக்குது. புரியுதா உங்களுக்கு? விளங்குதா உங்களுக்கு? 2 தடவை ஈட்டியை வச்சு எரிஞ்ச ஆளு, மலைக்குள்ளெல்லாம் விரட்டிக்கு தெரிஞ்ச ஆளு வந்து கூப்பிடுறான், இது என் மகனாகிய தாவீதின் சத்தம் அல்லவா? அவர் என்ன சொல்றாரு? பொல்லாத பயல, அப்ப என்னை திட்டி விட்டு, அப்ப என்னை ஈட்டியை வச்சு எரிஞ்சு விட்டு, சாப்பிட கூட தூங்க கூட முடியாம என்னை வச்சுவிட்டு, இப்ப மகனாக்கும் மகன் இருக்கீங்களா? என் தகப்பனே. உங்க பிள்ளைங்க ஒருவேளை தவறு செய்துன்னு வச்சுக்கோங்களேன், பொல்லாத வழிகளில் நடக்கிறார்கள் என்று வச்சுக்கோங்களேன், திட்டாதீங்க, எரிச்சல் அடையாதீங்க, கோவப்படாதீங்க. திரும்ப ஒரு தடவை இடம் கொடுத்து பாருங்க, உங்க பிள்ளை வாழும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இதற்கு ஒரு ஓமைதான் சுவிசேஷ பகுதியில் நாம படிச்சிருக்கிறோம். கெட்ட குமாரன் என்கிற ஒரு நல்ல குமாரன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
ஏற்கனவே இருந்து ஊழியம் பண்ணிக்கிட்டு இருக்கவரு, நான் இத்தனை நாள் உன் வீட்லயா இருக்கேன், உன் வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், அந்த பய போய் சுத்தி பொம்பளை கிட்ட அலைஞ்சு, அப்படிதான் அங்க போட்டிருக்கு, வேசித்தனம் பண்ணி. நான் தப்பா சொல்லலைங்க, நான் தப்பா சொன்னா சொல்லணும், தப்பா சொல்றேனா? வேசித்தனம் பண்ணி தனக்குண்டானவைகள் எல்லாவற்றையும் அழிச்சுட்டு வந்துட்டான். நான் சும்மா எங்க அப்பா எங்க அப்பா எங்க அப்பா உட்காந்துருக்கேன், எரிச்சலானா. ஆனா அவர் என்ன சொன்னான்? காணாமல் போனான், கண்டுபிடிக்கப்பட்டான். கொளுத்த கன்றுகளை அடியுங்கள், முத்திரை மோதிரத்தை அணிவியுங்கள். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு தவறு செய்கிற கணவனுக்கு எத்தனை பெண்கள் வாழ்க்கையில திரும்ப இடம் கொடுக்கிறீர்கள்? தவறு செய்கிற மனைவிக்கு எத்தனை கணவன்மார்கள் திரும்ப இடம் கொடுக்கிறீர்கள்? தவறு செய்கிற பிள்ளைகளுக்கு எத்தனை பெற்றோர்கள் திரும்ப இடம் கொடுக்கிறீர்கள்? தவறு செய்கிற தகப்பன் தாய்க்கு எத்தனை பிள்ளைகள் இடம் கொடுக்கிறீர்கள்? என்கிட்ட சொல்லுவாங்க சில பேர், சில பிள்ளைங்க சில உதவிகளை நான் செய்யும் போது, மாமா உங்க அளவுக்கு கூட எங்க அப்பா ஒண்ணுமே. மக்களை அப்படி சொல்லாத, உண்மையா சொல்லியிருக்கேன், நான் சொல்லாததை சொல்லல. மக்களை அப்படி சொல்லாத, அவ்வளவுதான், அவர் விட்டுரு. நான் செய்கிறேங்கிறது ரெண்டாவது விஷயம், அப்படி சொல்லாதீங்க. உண்மையாவே உண்மையாவே இந்த பீடத்தில் என்று சொல்கிறேன், பொல்லாதவர்களாக கூட இருக்கலாம், ஒரு நாள் அவர்களும் மனம் மாறுவதற்கு இடம் கொடுக்க வேண்டுமே தவிர அவர்கள் மேல் பொறாமையோ எரிச்சலோ கொள்ளக்கூடாது. 2 சாமுவேலின் புத்தகம் 16வது அதிகாரம் 7வது வசனத்துல ஒரு சம்பவத்தை பார்க்க முடியும். 2 சாமுவேலின் புத்தகம் 16வது அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து ஒரு காரியத்தை நாம் பார்க்க முடியும். பேசும்போது நல்லா சொல்லி, இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதா? இந்த மோசஸ் மாரியப்பனுக்கு சாமுவேலு, அப்போஸ்தலரு, ஆதியாகம, ஆமா எனக்கு அதுதான் தெரியும். அதுக்குள்ள இருக்கு இன்னும் விஷயம், அதுக்குள்ள இருக்கு இந்த சுவிசேஷம், அதுக்குள்ள இன்னும் தெளிந்து கலங்கி தெளிய வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரீடிங் புத்தகம் இல்லையா இது? ரீடிங் புத்தகம் இல்லை இது, உங்களை ஒரு டீச்சர் ஆக்குகிற போதனையின் புத்தகம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்க வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை சாராம்சங்களும் இருக்கிற புத்தகம் இந்த வேதாகமம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நீங்க என் ஊர்ல வந்து கேட்டீங்கன்னா என்னை பத்தி சொல்லுவாங்க, ஒரு காலத்துல ஒரு பிரசிடென்ட் எலெக்ஷனுக்கு கூட கழுத்துல செயினை போட்டுக்கிட்டு தெரிஞ்சாலும், சைக்கிள் செயினை போட்டுக்கிட்டு தெரிஞ்சாலும், கண்ணே தெரியாம இந்த வேதத்தை என்னைக்கு நேசிக்க ஆரம்பிச்சனோ, என் மதிப்புக்குரிய ஐயா அகஸ்டின் ஐயா மூலமாய் படிக்க ஆரம்பித்தவனோ, பணியை செய்ய ஆரம்பித்தவனோ, எனக்குள்ள இருக்கிற எல்லா எரிச்சல்களும் இன்றளவும் தணிந்து கொண்டே வருகிறது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணு. வாழ்க்கை அப்படியே வாழ்ந்துட்டு போயிடாதீங்க. அவன் பொல்லாதவனா இருக்கான்னு சொல்லி அவன் மேல நீங்க எரிச்சப்பட்டு கோவப்பட்டு நீங்களும் ஒரு தவறான காரியத்தை என்ன செஞ்சிடக்கூடாது, செய்திடக்கூடாது. ஆசி மக்களே, வசனத்தை 7வது வசனம். சீமேயி அவனை தூஷித்து இரத்தப் பிரியனே பேலியாளின் மனுஷனே தொலைந்து போ. எப்படி ஆசீர்வாதம் பாத்தீங்களா தாவீதுக்கு? இது ஆசீர்வாதமா சாவமா? தூஷிக்கிறான். கூட இருந்தவன் கூட டென்ஷன் ஆகுறான். ஆனா தாவீது என்னங்க சொல்றாரு? 10வது வசனத்தை வாசிப்போம். ஏன்னா நிறைய சம்பவங்கள் இதை பத்தி தெரிஞ்சிருக்கு, படிச்சிட்டோம். ஆனா இங்க ஏற மாட்டேங்குது, அதான் விஷயம். இந்த லேப்டாப்புக்குள்ள வச்சிங்கன்னா நல்லா இருக்கும். நாம லேப்டாப்புக்குள்ள வைக்கிறதெல்லாம் என்னன்னா, முந்தானால அந்த அக்கா போட்ட ஸ்டேட்டஸ் நல்லா இருந்துச்சு, முந்தானால அந்த அண்ணே வச்சிருந்த ஸ்டேட்டஸ் நல்லா இருந்துச்சு, அது இருந்தா இது வரவே வராது. இன்னும் சில பேர் நம்ம ஆட்கள்லே சரி வேண்டாம் போகட்டும். திருமக்களே 10வது வசனத்தை. அதற்கு ராஜா செரியாவின் குமாரரே எனக்கும் உங்களுக்கும் என்ன? அவன் என்னை தூஷிக்கட்டும், தாவீதை தூஷிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார். ஆகையால் ஏன் இப்படி செய்கிறாய் என்று கேட்கத்தக்கவன் யார் என்றார். பின்னும் தாவீது அபிசாவையும் தன்
ஊழியக்காரர் எல்லாரையும் பார்த்து இதோ என் கர்ப்ப பிறப்பான என் குமாரனே, அவன் சொல்றான் பாருங்க, இதோ என் கர்ப்ப பிறப்பான அப்சலோமே. இதை பார்க்கணும்னா நீங்க இதுக்கு முந்தின அதிகாரத்துல முதல் வசனத்திலிருந்து நீங்க படிச்சு பார்க்க முடியும். அப்பனை பத்தி பிள்ளை சர்டிபிகேட் கொடுக்கறாங்க. எங்க அப்பன் செயல்படாத ஆளு. கட்சி தலைவரை பத்தி கட்சிக்குள்ள சொல்றாங்களே இப்ப, எங்க அப்பாவுக்கு ஒன்றும் தெரியாது, அவர் கஷ்டப்பட்டு என்னைய டாக்டரை படிக்க வச்சார், நான் தான் இப்ப எல்லாம். புரியுறவர்களுக்கு புரியும். உனக்கு ஐயா இந்ததுன்னு சொல்லுவீங்க. இன்னும் போய்கிட்டு இருக்க பிரச்சனை, கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்லே படுக்க வச்சுட்டாங்க அப்பனை. நடக்குச்சா நடக்கலையா சார்? மணிக்கு ஒரு தடவை நியூஸ் கேட்குறீங்களே, சொல்லுங்க. ஆமென், அல்லேலூயா. அப்சலோம் பார்த்தீங்கன்னா, ராஜா அவருக்கு ஒன்றும் விவரம் தெரியாதுங்க. இனிமே நான் தாங்க ராஜா, நான் உங்களுக்கு எல்லாம் சரியா செய்வேன். எங்க அப்பனுக்கு ஒன்றும் தெரியாது, எங்க அப்பனுக்கு ஒன்றும் தெரியாது. அதைத்தான் இங்க எழுதுறாரு, என் கர்ப்ப பிறப்பின் குமாரனே. வாசி மக்களே, வசனத்தை வாசிங்க. என் கர்ப்ப பிறப்பான என் குமாரனே, என் பிராணனை வாங்க தேடும் போது என்ன கொலை பண்ண தேடுறான். எப்படிங்க? அப்ப கூட தாவீதுடைய வாயிலிருந்து என்ன வந்துச்சுமா? வாசிங்கம்மா. இந்த பெஞ்சமீனன் எத்தனை அதிகமாய் செய்வான், அவன் தூஷிக்கட்டும், இவன் தூஷிக்கட்டும். அவன் அப்படி செய்ய கர்த்தர் அவனுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். ஒருவேளை கர்த்தர் என் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நித்தித்த நிந்தனைகளுக்கு பதிலாக நன்மை செய்யக்கூடும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படித்தானப்பா போட்டிருக்கு. ஆமா. அதுக்கு பின்னாடியும் கூட பாத்தீங்கன்னா அவன் கல்லு மண்ணை வாரி தூத்திக்கிட்டு போனான். அப்பவும் தாவீது அந்த பொல்லாதவனை நினைச்சு எரிச்சல் அடையல. இன்றைக்கு இதை கேட்கிற என் அன்பான தேவ ஜனமே, நீங்க எந்த அளவுக்கு பொல்லாத காரியங்கள் நடக்குதுன்னு தெரிஞ்சும் எரிச்சல் அடையாமல், பொறாமை கொள்ளாமல், விலகி அமைதியாக இருக்கிறீர்களோ, உங்க வாழ்க்கை திரும்ப சரி செய்யப்படும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில பேர் சொல்லுவாங்க, குடிச்சு குடிச்சு என்னை டெய்லி அடிக்கிறாயா, பேசக்கூடாத கெட்ட வார்த்தை பேசுறாயா, நானும் 2 போட்டேன். என்ன ஆகும் நினைக்கிறீங்க? பிரச்சனை கூடும். நானும் விட்டுட்டு ஓடிட்டேன், என்ன ஆகும்? வாளா வெட்டின்னு பேர் வரும். கொஞ்சம் பிராக்டிகலா சொல்லுவேன் நான், அவ்வளவுதான். அதே சமயத்தில் என் கணவனுக்காக நான் மொட்டு போடுவேன், என் கணவனுக்காக நான் ஜெபிப்பேன். தாவீது சகித்ததை போல நான் சகிப்பேன். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பொல்லாத கூட்டத்தை சகித்தார், நானும் சகிப்பேன் என்று சொல்லி பாருங்க. நிச்சயமா விலையேற பெற்ற கிரீடத்தை உங்களாலும் உங்கள் குடும்ப வாழ்க்கையிலே பெற முடியும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நான் வைக்கிற ஒரே ஒரு காரியம், கெட்டவான்னு தெரிஞ்சா ஒண்ணு ஒதுங்கிரு, இல்லைன்னா அவங்களோட இருந்துதான் ஆக வேண்டிய கட்டாயத்துக்குள்ள இருந்தா தினந்தோறும் அவங்களுக்காக ஒரு டைம் போட்டு ஜெபம் பண்ணு. நிச்சயமா மாறுவாங்க, நிச்சயமா மாறுவாங்க. தாவீது ஜெபித்த காரியங்கள் உண்டு, மாறின காரியங்கள் உண்டு. நேரம் இல்லாதனால நான் சொல்லல. அதை விட்டுட்டு டென்ஷன் ஆகி உங்களுக்கு சுகரையோ பிபியோ பிரஷரையோ என்ன செய்து கொள்ளாதீங்க, ஏற்றிக்கொள்ளாதீங்க. ஆகையினால சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியா இருங்கள். உங்கள் வழிகளை குறித்தும் பொல்லாதவர்கள் வழிகளை குறித்தும் கர்த்தர் கருத்தில் விட்டு விடுங்கள். அவர் நியாயாதிபதியாக சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறபடினால் உங்கள் நியாயத்துக்கு தகுந்ததாகவும் உங்கள் பொல்லாங்குக்கு தகுந்ததாகவும் உங்களை அவர் ஆசீர்வதிக்கவும் சரி கட்டவும் அவரே வல்லமையுள்ளவராக இருக்கிறார். யாவரும் எழும்பி நிற்போம், நாம் ஜெபம் செய்வோம். எல்லா ஆண்டவரிடத்துல நோக்கி பார்த்து, ஆண்டவரே, இந்த சங்கீதம் நான் எத்தனையோ முறை படித்த சங்கீதம் தான், ஆனாலும் எனக்குள்ள இந்த உலகத்தில் நடக்கிற சம்பவங்களை பார்த்து எரிச்சல் கோபம் வருது. என் குடும்பத்தில் நடக்கிற சம்பவங்களை பார்த்து எரிச்சல் கோபம் வருது. பக்கத்தில் நான் வேலை செய்கிற இடத்துல நடக்கிற சம்பவத்தை பார்த்து, வாங்குற லஞ்சத்தை பார்த்து எனக்கு கோபம் எரிச்சல் வருது. அதனால எனக்கு பிபி பிரஷர் ஏறுது. அதனால எத்தனையோ பேர் இன்னைக்கு இந்த உலகத்தை விட்டு கூட கடந்து போயிருக்காங்க. இதெல்லாம் நான் தெரிஞ்சு வாழணுங்கிறதுக்காக சகோதரன் சொல்லியிருக்காரு, நான் இனிமே பொல்லாதவங்களை பத்தி எரிச்சல் அடைய மாட்டேன், நியாயக்கேடு செய்யறவங்களை பார்த்து எரிச்சல் பொறாம கொள்ள மாட்டேன், அவங்களுக்குரியதை நீங்க பார்த்துக்கிருவீங்க, நான் நன்மை செய்வேன், நான் கர்த்தருக்கு சாட்சியா வாழ்வேன், நான் சத்தியத்தை மெய்ந்து கொள்வேன், நான் மன மகிழ்ச்சியா இருக்கணுங்கிறதுக்காக நீங்க பேசி இருக்கிறீங்க, என்ன நடத்துங்கன்னு சொல்லி கேளுங்களேன். ஆண்டவர் இன்னைக்கு பாருங்களேன், உங்க பொல்லாங்களையும் சரி பண்றது மட்டும் இல்ல, பக்கத்துல நீங்க யாருக்காக ஜெபிக்கிறீங்களோ அவங்க பொல்லாங்கையும் இப்பொழுதே எடுத்து போடுகிறார். கரங்களை தட்டி அப்படி செய்ய போகிற தேவாதி தேவனுக்கு
ராஜாதி ராஜனுக்கு கர்த்தாதி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நிச்சயமா சொல்றேங்க, என்னுடைய வாழ்க்கையில நான் அனுபவிச்சதுதான் சொல்லியிருக்கேன். நிறைய பொல்லாங்குகளை நான் சந்தித்ததுண்டு. இன்னும் எத்தனை பொல்லாங்குகளை நான் சந்திக்க போறேனோ எனக்கு தெரியாது. ஆனா இயேசு இந்த உலகத்திலே பொல்லாங்கு மனிதர்களை சகித்ததை போல நான் சகிக்கும் போது அவர் ஜெயம் பெற்றது உண்மை என்றால், கிறிஸ்துவுக்குள் இருக்கிற கிறிஸ்துவின் சாயலில் படைக்கப்பட்டிருக்கிற நானும் ஜெயம் பெறுவேன். யாக்கோபுடைய வாழ்க்கையை பத்தி உங்களுக்கு தெரியும். சினை எழியாமல் பாதுகாத்து கொண்டேன், கிடாக்களை திங்கல அப்படின்னு சொன்னாரே தவிர தன் மாமனார் மேல எரிச்சலோ கோபமோ சண்டையோ என்ன செய்யல, போடல. அதற்கு பதிலாக என்ன செஞ்சார் தெரியுமா? கர்த்தர் பேர்ல ஒரு உடன்படிக்கை செய்து ஒரு கல்லை அங்கே நிறுத்தினான். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நான் சொல்றேன், சண்டைக்காரராய் மாறுகிறதுக்கு ஒரு பெரிய ஆயுதமே பொல்லாதவன் மேல எரிச்சலாய் உங்களுக்கு இருக்கிற காரியனாலதான். அதனால நீங்க சண்டைக்காரர்களா இல்ல, சமாதானத்தின் காரணரை பிடித்திருக்கிற பிள்ளைகள், சமாதான காரணரால் சத்தியத்தை போதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகள். ஆகையால எந்த விதத்திலும் எந்த சூழ்நிலையிலும் எந்த விதமான பொல்லாங்களுக்குள்ளும் நீங்க விழுந்திடக்கூடாது. பொல்லாங்களுக்குள் விழுந்து கிடக்கிற மக்களை பார்த்து எரிச்சல் அடைஞ்சிடவும் கூடாது. அதன் வழியா பாவம் உங்க குடும்பத்திற்கு வந்து விடவும் கூடாது. அதனால அப்படிப்பட்ட காரியத்தை ஆண்டவரே, இன்றிலிருந்து என் பொல்லாப்பு, இன்றிலிருந்து எனக்கு விரோதமாய் பொல்லாப்பு செய்கிறவர்களை குறித்தும் நான் எச்சரிக்கையோடு ஜெபிக்க, விழிப்போடு ஜெபிக்க, எரிச்சல் அடையாமல் இருக்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேளுங்க. ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிச்சயமா ஒருத்தர் தொழில போட்டியா இருக்கிறானா எரிச்சல் அடையாத, பொறாம கொள்ளாத, கர்த்தரிடத்துல ஜெபிங்க, உங்க தொழிலை ஆசீர்வதிப்பாங்க. ஹல்லேலூயா. பிள்ளைங்க படிக்கிற இடத்துல உங்களுக்கு பொல்லாப்பு செய்தா டென்ஷன் ஆகாதீங்க. வீட்டுல வந்து அம்மா அப்பா கூட சண்டை போடாதீங்க, கர்த்தரிடத்துல முறையிடுங்க. கர்த்தர் நிச்சயமா உங்களுக்கு நியாயத்தை நீதியை செய்து அந்த பிள்ளைய உங்களுக்கு ஃப்ரெண்ட் ஆக்குவார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் சமாதானத்தினாலதான் அநேக பேரை பெற்றிருக்கிறேனே தவிர எந்த விதத்திலும் கோபத்திலும் எரிச்சலினாலும் அல்ல. அதே சமாதானத்தை எனக்கும் ஆண்டவர் தரப்போறார், அதுக்காகவே பேசியிருக்காருன்னு சொல்றவங்க நல்ல கைகளை தட்டி, எனக்குள்ள இருக்கிற பொல்லாத எண்ணங்கள், நான் யாரும் பொல்லாப்பு செய்தாலும் எரிச்சல் அடைகிற குணங்கள் இப்பொழுதே மாறுவதாக நீர் அன்றைக்கு சகித்து நான் சகிக்க எனக்கு உதவி செய்வராக கேளுங்க. கர்த்தர் உதவி செய்வார். ஹல்லேலூயா. மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்முடைய கரத்துல இப்பொழுதும் நீங்க கொடுத்திருக்கிற வார்த்தையை உம்முடைய பிள்ளைகளுக்கு வைத்த இந்த சங்கீதம் எத்தனையோ முறை படித்தாலும் தேவையில்லாத எரிச்சல்கள், தேவையில்லாத காய்முகார பார்வைகள், தேவையில்லாத கோபங்களினாலே அநேக பிள்ளைகள் இன்னும் விரோத போக்கோடு இருக்கிறபடினால் நீர் பேச சொன்னீர். அப்படி விரோத போக்கினால் இழந்த கல்வி, இழந்த தொழில்கள், இழந்த குடும்ப வாழ்க்கை, இழந்த ஊழியங்கள் எல்லாவற்றையும் நீர் சரிபடுத்த சமாதானத்தின் காரணராகிய கர்த்தர் என்னோடு கூட பேசினீர். நான் பேசினதை எந்த விதத்திலும் எழுதி வைத்து பேசவில்லை, யாருக்காகவும் பேசவில்லை. தேவன் பேச சொன்னதன்படி எல்லாருக்காகவும் பேசி இருக்கிறேன். பேசினது நான் அல்ல, நீராய் இருக்கிறபடினால் இதை நீரே உம்முடைய பிள்ளைகளுக்குள் இருதயத்திற்குள் பதிய வைத்து சத்துரு பொறுக்கி கொண்டு போகாதபடிக்கு, அப்படி பொல்லாதவைகளை குறித்து எரிச்சல் அடையாமல் வாழுகிற ஒவ்வொரு பிள்ளைகளின் மேலும் உமது கிருபை, உமது இரக்கம், உமது தயவு உண்டாகி அவங்க குடும்ப வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படட்டும், ஊழியத்தின் எல்லைகள் விரிவாகட்டும், கடன் பாரங்கள் குறையட்டும், பிள்ளைகள் கல்வியில் ஆசீர்வதிக்கப்படட்டும், பிரிந்து கிடக்கிற குடும்பங்கள் ஆண்டவரே இணைய நீர் உதவி செய்யும். நான் மனதார வந்த குடும்பங்களுக்காய், தொலைக்காட்சியில் பார்க்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். இந்த ஊழியத்தையும் கூட நேசித்து இந்த ஊழியத்தையும் கூட தாங்குகிறார்கள். அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. நாங்கள் கடந்து செல்கிறோம். கடந்து செல்லாத நேச கிருபை, அன்பு, சமாதானம், இரக்கம் எந்த பொல்லாங்களுக்குள்ளும் நாங்கள் விழுந்து விடாதபடிக்கு, எந்த பொல்லாப்புகளையும் நாங்கள் செய்யாதபடிக்கு நீர் கூட இருக்க வேண்டும் என்று இரட்சகர் பெருமான் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ தரிசனத்தோடு செயல்படும் இவ்வூழியத்தினை உங்களது உதாரத்துவமான காணிக்கைகளால் தாங்க விரும்பினால் எம் ரஞ்சித் குமார், கேபுதூர் பிரான்ச், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அக்கவுண்ட் நம்பர் 33864246482, IFSC கோட் SBIN 00155569. உங்களது 24 மணி நேர ஜெப தொடர்புக்கு பாஸ்டர் கே. மோசஸ் மாரியப்பன், 2/26 SP நத்தம் அஞ்சல், திருமங்கலம் தாலுகா, மதுரை மாவட்டம் 625706. போன் நம்பர் 9360383940. அவர் இமெயில் அட்ரஸ் mosesspn.k@gmail.com. ஜெபியுங்கள், தாங்குங்கள், தேவன் தாமே
உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.